வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ கருங்குருவை அவல் உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுங்க. நல்லா 2 டைம் 3 டைம் அலசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வைங்க. சும்மா நார்மல் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க எல்லாத்தையும். ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. பூண்டு 2 நச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நான் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவலில் உப்புலாம் போடலை, இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் ஊற வச்ச அவல் வடிகட்டி வச்சுருக்கேங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டும். இப்போ எடுத்து அதை போட்டுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது அவலில். எல்லா அவலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் பூ ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கருங்குருவை அவல் உப்புமா ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூங்க.